ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் வந்துட்டு டீம்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆடின் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே டிசேபிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மெயில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த கேலண்டர் மீட்டிங் இன்வைட்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மேலே வந்து ரிப்பனில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு டீம்ஸ் உடைய ஆடின் இருக்கும். எதுக்காக அந்த டீம்ஸ் ஆடின் வந்து அவுட்லுக்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைம் போயிட்டு நம்ம டீம்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு மீட்டிங் இன்வைட் நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக அவுட்லுக் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அதில் மேலே ரிப்பனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம இன்வைட் கிரியேட் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணுமோ அவங்களாம் சென்ட் பண்ணிக்கலாம். பட் ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே டிசேபிள் ஆயிடுது. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா மேல டீம்ஸ் அந்த ஆடினே இருக்காது. க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். இல்ல அங்க ஹிட்டன்ல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அத வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்சுவலா வந்து இது வந்து மைக்ரோசாஃப்ட் நோன் இஷ்யூ தான். ஸோ ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்க்கு இத பத்தி தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு சம் ஒர்க் அரவுண்ட் நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த அந்த ஆடின் வந்துட்டு ரிப்பன்ல இருந்து ரிப்பன் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, டேப் மெனு மேல மெனூஸ் இருக்கு இல்லையா? அதுதான் ரிப்பன் மெனு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அதிலிருந்து ரிமூவ் ஆவாம இருக்கிறதுக்காக, ஸோ பிரிவென்ட் பண்றதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் வந்து சம் ஒர்க் அரவுண்ட் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க டீம்ஸ் மீட்டிங் ஆட் இன் இட் சேஸ் நேம் லைக் இட்ஸ் எனேபிள் அவுட்லுக் யூசர் டு ஷெட்யூல் எ டீம்ஸ் மீட்டிங் ஃப்ரம் அவுட்லுக். அவுட்லுக்ல இருந்தே நம்ம வந்துட்டு டீம்ஸ் மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டீம்ஸ் மீட்டிங் ஆட் இன் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ அது வந்துட்டு இப்போ அதுதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒர்க் அரவுண்ட். இந்த இமேஜ்ல பாருங்க. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இது மாரி தான் இருக்கும். நியூ டீம்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற இந்த ஆடின் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். அது வந்து இப்போ இன்கேஸ் முன்னாடிலாம் இந்த லாஸ்ட் 1 இயரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஷன் இந்த ஒர்க் அரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஃபைல்ல, ஆப்ஷன்ல, ஆடின்ல மேனேஜ் அப்படின்னு இருக்கும். அது மேனேஜ்ல போய் டிசேபிள்ட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில போயிட்டு அ அந்த என்னென்ன என்னென்ன ஆடின்ல வந்து டிசேபிள் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அந்த இடத்துல நமது டீம்ஸும் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த டீம்ஸ் என்ன பண்ணணும், அந்த டீம் செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் குடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் அது மாரி எனேபிள் குடுத்து, அப்புறம் வந்துட்டு அவுட்லுக் யூஸ் பண்ணி அவுட்லுக்ல வந்து ரீபூட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணணும் அவுட்லுக்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆடின் ஒர்க் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் இதே பண்ணிட்டு இருக்கும்போது, சம் டைம் அவுட்லுக் கிராஷ் ஆவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அத ஓவர் கம் பண்றதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இது மாரி நெறைய ப்ராப்ளம் ரீசென்ட்டா நான் கூட இது மாரி இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்துட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரி வழியா ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. டூ டூ பிளாக் அவுட்லுக் ஃப்ரம் டிசேபிளிங் த ஆடின். அவுட்லுக் வழியா ஆடின்ஸ டிசேபிள் ஆவாம இருக்கிறதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இஷ்யூ வந்து பெர்மனன்ட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் குடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு ரிஜிஸ்ட்ரிய நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ ரன்ல போயிட்டு ரெஜெடிட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, நமக்கு ரிஜிஸ்ட்ரியோ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ரன்ல போயிட்டு ரெஜெடிட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே குடுங்க. ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில அவங்க அவங்க சொல்ற ஸ்டெப்ஸ் எப்படி பாருங்க. கீ கரண்ட் யூசர். ஸோ அத அத செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ். சாஃப்ட்வேர்க்குள்ள அடுத்தது மைக்ரோசாஃப்ட்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல 16.0. ஸோ ரீசென்ட்டா நம்ம வந்து 2000 அவுட்லுக் 2016, 2019ல வந்துட்டு 16.0ல தான் வந்துரும். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 15.0ல இருக்கும். ஸோ 16.0ல எந்த அப்ளிகேஷன்ல அந்த பிளக்கின் டிசேபிள் ஆகுற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்னா அவுட்லுக். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, அதில ரெசிலியன்சி அத கிளிக் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு கீ கிரியேட் பண்ண சொல்றாங்க. அது கீ நேம் வந்துட்டு DoNotDisableAddinList. இந்த அதாவது அவுட்லுக்ல இருக்க ஆடின்ல எதுவுமே வந்துட்டு நெறைய ஆடின் பிளக்கின் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது எதுவுமே டிசேபிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இது மாரி ஒரு லிஸ்ட் கீ ஒண்ணு கிரியேட் பண்றோம். DoNotDisableAddinList அப்படிங்கிற மாரி. ஸோ இத ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீ குடுத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இப்ப கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த கீ குடுத்தீங்கன்னா, இதே மாரி கீ ஒண்ணு வரும் டிஃபால்ட்டா. ஸோ அதில போயிட்டு DoNotDisableAddinList அப்படிங்கிற மாரி இந்த கீ கிரியேட் பண்றேங்க. கீ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ அதுக்குள்ள டீவர்ட் வேல்யூ ஒண்ணு போடணும். ஸோ இதுதான் முக்கியமானது ஆக்சுவலா. டீவர்ட்ல நேம் வந்து என்னன்னு பண்ணணும், டீம்ஸ் addin டாட் ஃபாஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிற மாரி இத போடணும். ஸோ அது அது இங்க டைப் பண்ணிக்கிறேன் பாருங்க. டீம்ஸ் addin டாட் ஃபாஸ்ட் கனெக்ட். நீங்க 0ன்னு செட் பண்ணீங்கன்னா, இது ஒர்க் ஆகாது ஆக்சுவலா. ஸோ டீவர்ட்ல எப்பயுமே வந்துட்டு 0ன்னா டிசேபிள் பண்றதுன்னு அர்த்தம். 1ன்னா எனேபிள் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வேல்யூ 1 செட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த டீம்ஸ் addin வந்துட்டு எனேபிள் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரி என்ன பண்ணும்னா, உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டாவே அது இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசேபிளே ஆவாது ஆக்சுவலா. ஓகே. தேங்க்ஸ் ஃபிரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.